2025 ஆசியான் தலைமைத்துவம் மலேசியாவை முதன்மை முதலீடு, சுற்றுலா மற்றும் வர்த்தக தளமாக அடையாளம் காட்டும் என பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எனவே மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் நோக்கில் செமிகண்டக்டர், AI அதிநவீன தொழில்நுட்பம், தரவு மையம், புதிய ஆற்றல், விவசாயம் மற்றும் உணவு தொழில்நுட்பத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும். இந்நிலையில் மலேசியாவின் ஆசியான் தலைமைக்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் மனநிறைவு தெரிவித்தார். ஆசியான் தலைவர் என்ற முறையில் மிக சிறந்ததை வழங்கி உலக அரங்கில் மலேசியாவின் அந்தஸ்தை உயர்த்த அரசாங்கம் தயாராக உள்ளது. ஸ்லாங்கோர் பாங்கியில் மடானி அரசாங்க அமைச்சர்கள் பங்கேற்ற 2 நாள் புத்துணர்ச்சி முகாமிலும் மலேசியா ஆசியான் விவகாரம் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசியான் தலைமையின் போது நாட்டின் நற்தோற்றத்தை வெளிப்படுத்துவது, வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பது ஆகிய 2 முக்கிய கூறுகளுக்கு மலேசியா முன்னுரிமை வழங்கப்படும் என டத்தஸ்ரீ அன்வார் கூறினார். ஆசியான் தலைவர் என்ற முறையில் அதன் உச்சநிலை மாநாடு உட்பட 300க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், மாநாடுகள் மற்றும் நிகழ்வுகளை மலேசியா இவ்வாண்டு ஏற்று நடத்துகிறது. மலேசியா இதற்கு முன் 1977, 1997, 2005, 2015 ஆண்டுகளில் ஆசியான் தலைவராக பொறுப்பேற்றுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் காரணமாக நேற்று அதிகாலை வீட்டில் மயங்கி விழுந்த முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் உடல்நிலை சீராக உள்ளது. அவர் சுயநினைவுக்கு திரும்பியுள்ளார். என்றாலும் கோத்தா டமன்சாரா தனியார் மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போதைக்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேறு யாரும் அவரை பார்க்க அனுமதி இல்லை என அவரின் பத்திரிகை செயலாளர் அஸ்ரான் ஃபித்ரி ரஹீம் தெரிவித்தார். அவர் விரைவிலேயே குணமடைய பொதுமக்கள் தொடர்ந்து பிரார்த்திக்குமாறும் அஸ்ரான் கேட்டுக்கொண்டார். பேரா நாடாளுமன்ற உறுப்பினருமான 65 வயது இஸ்மாயில் சப்ரி சனிக்கிழமை விடியற்காலை 2:30 மணிக்கு வீட்டில் மயங்கி விழுந்து சுயநினைவற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் 2021 ஆகஸ்ட் முதல் 2022 பொது தேர்தல் வரை நாட்டின் 9வது பிரதமராக இருந்துள்ளார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பேரா அயர்குனிங் சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷருடீன் தனது 59வது வயதில் நேற்று மாலை காலமானார். பினாங்கு மாநகர அரங்கில் கால்பந்தாட்டத்தில் பங்கேற்ற பிறகு சக ஆட்டக்காரர்களுடன் கைகுலுக்கிக் கொண்டிருந்த போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். சுயநினைவற்ற நிலையில் பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர் மாலை 6:30 மணி அளவில் உயிரிழந்தார். பேரா தாப்பா அம்னோ தொகுதி தலைவருமான இஷாம் 15வது பொது தேர்தலில் 2213 வாக்குகள் வித்தியாசத்தில் அயர்குனிங் தொகுதியில் வெற்றி பெற்றார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு 80ஆம் 90ஆம் ஆண்டுகளில் பேரா மற்றும் தேசிய கால்பந்து அணிகளில் அவர் விளையாடியுள்ளார். இஷாமின் மறைவுக்கு பேரா மந்திரி பசார் டத்தஸ்ரீ சரானி மொஹமாட், அம்னோ தலைவர் டத்தஸ்ரீ அமார் சஹீத் அமிடி, தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தஸ்ரீ எம் சரவணன் உள்ளிட்டோர் அனுதாபம் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை கோலாலம்பூர் தித்திவங்சா LRT நிலையத்தில் ஏற்பட்ட மரண விபத்தை அடுத்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த போக்குவரத்து அமைச்சு உறுதியளித்துள்ளது. கண் பார்வையற்றவர் என நம்பப்படும் ஒரு ஆடவர் நேற்றைய சம்பவத்தில் தண்டவாளத்தில் விழுந்து ரயில் மோதி உயிரிழந்தார். அதனை விரிவாக விசாரிக்க பிரசரணா நிறுவனம் பணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அமைச்சர் ஆந்தனி லாக் உத்தரவிட்டுள்ளார். ரயில் நிலையங்களில் ஆபத்து ஏற்படக்கூடிய அபாயங்களை கண்டறிந்து அவற்றை தடுத்திட ஏதுவாக விவேக CCTV கேமரா முறையும் பொருத்தப்படவிருக்கின்றது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து LRT நிலையங்களிலும் நீண்ட கால அடிப்படையில் நடைமேடை திரைக்கதவுகள் பொருத்தவும் பிரசரணா திட்டமிட்டுள்ளது. இவ்வேளையில் கூடுதல் உதவிகள் தேவைப்படுவோர் ரயில் நிலையங்களில் உள்ள பிரசரணா அதிகாரிகள் அல்லது உதவி போலீசாரை அணுகுமாறும் அமைச்சர் அறிவுறுத்தினார். அனைத்து மலேசியர்களுக்கும் பாதுகாப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பயனர் தோழமையான பொது போக்குவரத்து அமைப்பை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை ஆந்தனி லாக் மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
வணிக நிகழ்வுகள் மற்றும் ஊக்க பயணங்களுக்கான முக்கிய இடமாக இந்திய பெருநிறுவனங்கள் மத்தியில் மலேசியாவின் நன்மதிப்பு கூடியுள்ளது. இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இதையடுத்து இவ்வாண்டு புதுடெல்லியில் நடைபெறும் தெற்காசிய பயணம் மற்றும் சுற்றுலா பரிமாற்ற SATTE வர்த்தக கண்காட்சியில் MICE எனப்படும் கூட்டங்கள், ஊக்கத்தொகைகள், மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் பகுதிகளிலும் மலேசியா முக்கிய கவனம் செலுத்துகிறது. மலேசியா 2024ஆம் ஆண்டில் இந்திய சந்தையில் சிறந்த MICE இடமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சிசார் சுற்றுலாவில் தொடர்ந்து முன்னணி வகிக்கவும் ஆர்வமாக உள்ளது. டூரிசம் மலேசியாவின் புதுடெல்லி அலுவலக இயக்குனர் ஆபாட் ஜோஹானிப் முகமது அலி அவ்வாறு கூறினார். MICE சுற்றுலாவுக்கு உள்ளூர் நிறுவனங்கள் சலுகைகள் தருவதால் அனைத்துலக மாநாடுகள், பெருநிறுவன நிகழ்வுகள் மற்றும் ஊக்குவிப்பு பயணங்களுக்கான சிறந்த தேர்வாக மலேசியா திகழ்கிறது என்றார் அவர். இவ்வாண்டு இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் மலேசியாவின் சுற்றுலா ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள், ஷாப்பிங், கேளிக்கை பூங்காக்கள், குடும்ப விடுமுறைகள் மற்றும் தேனிலவு பேக்கேஜ்களில் ஆர்வமுள்ள பயணிகளை ஈர்ப்பதிலும் கவனம் செலுத்துகின்றன. முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து வந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 72 விழுக்காடாக அதிகரித்து 1.13 மில்லியனாக பதிவாகியது. இந்திய பயணிகளுக்கான 30 நாள் விசா விலக்கு கொள்கையை 2026 டிசம்பர் 31 வரை அரசாங்கம் நீட்டித்துள்ளதும் சுற்றுலாத்துறைக்கு பெரும் ஊக்குவிப்பாக உள்ளது. முன்பெல்லாம் ஒரு சராசரி இந்திய பயணி தனது மலேசிய வருகை குறித்து முடிவு செய்ய சுமார் 60 நாட்கள் ஆனது. ஆனால் இப்போது முடிவு நேரம் 2 வாரங்களுக்கும் குறைவாகவே உள்ளது. இதன் விளைவாக கடைசி நிமிட முன்பதிவுகள் கணிசமாக உயருவதாக ஆமாட் ஜோஹானிப் கூறினார். ஸ்லாங்கோர் ஷாலாமில் ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 6 வயது சிறுமி சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் தாஸ்கா சிறார் பராமரிப்பு மையம் விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. தடிகா பாலர் பள்ளியாக மட்டுமே அம்மையம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்க தாஸ்கா சிறார் பராமரிப்பு மையமாக செயல்படுவோ 4 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளை அது பெறவோ முடியாது என சமூக நலத்துறையான JKM அறிக்கை ஒன்றில் கூறியது. இதையடுத்து விதிமுறை மீறலுக்காக தாஸ்கா சட்டத்தின் கீழ் அந்த பாலர் பள்ளியின் செயல்பாட்டை நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பாலர் பள்ளி நடத்துனரும் விசாரணைக்காக ஸ்லாங்கோர் JKM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளியில் ஆட்டிசம் குறைபாடுடைய தங்களது குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டதாக அதன் பெற்றோர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து JKM அறிக்கை வெளியிட்டது. குழந்தையின் முதுகு சிவந்து போயிருந்ததோடு வலது கண்ணுக்கு கீழே வீக்கம் காணப்பட்டதாக போலீஸ் புகாரில் கூறப்பட்டுள்ளது. அச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இப்போ தமான் ஹூவர் ஜலான் சுங் ஆமிங்கில் உள்ள கடை வீட்டில் டியூஷன் ஆசிரியை ஒருவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். 53 வயது அம்மாதுவின் சடலத்தை நேற்று மாலை 5 மணிக்கு அவரின் கணவர் கண்டெடுத்து போலீசில் புகார் செய்தார். டியூஷன் மையமாக செயல்பட்டு வந்த 2வது மாடியின் தரையில் கழுத்திலும் கை முட்டியிலும் காயங்களுடன் அவர் இறந்து கிடந்தார். அருகில் மடக்கும் கத்தியும் கண்டெடுக்கப்பட்டதாக இப்போ போலீஸ் துணைத் தலைவர் முகமது சஜிடான் அப்துல் சுகோர் கூறினார். என்றாலும் சம்பவ இடத்தில் குற்ற அம்சங்களோ அல்லது யாருடனோ அவர் போராடியதற்கான தடயங்களோ காணப்படவில்லை. கண்ணில் சீல் வைத்ததால் ஏற்பட்ட வலியால் அம்மாது கடும் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக அவரின் கணவர் போலீசில் புகார் கூறியுள்ளார். பிப்ரவரி 19ஆம் தேதி தான் கண்ணில் இருந்த சீலை எடுக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் கண் பார்வை குறைந்து வருவதாகவும் வலியை தாங்க முடியவில்லை எனவும் கணவரிடம் கூறியுள்ளார். கழுத்தறுத்ததே மரணத்திற்கு காரணம் என தடயவியல் அறிக்கையும் உறுதி செய்திருப்பதால் அச்சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். நிமோனியா பாதிப்பால் 1 வார காலமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் ஆண்டவர் பிரான்சிஸ் தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையிலேயே உள்ளார். நேற்று காலையில் அவருக்கு ஆஸ்மா சுவாச பிரச்சனையும் ஏற்பட்டது. இதனால் அவருக்கான ஆக்சிஜன் ஓட்டமும் அதிகளவில் தேவைப்பட்டதாக வேத்திகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. விழிப்பு நிலையில் நாற்காலியில் சனிக்கிழமையை கழித்தாலும் முந்தைய நாளை விட நேற்று அவருக்கு வலி அதிகமாகவே இருந்தது. இரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்க அவர் இரத்த மாற்றமும் பெற்றுள்ளார். இந்நிலையில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் ஆபத்தான கட்டத்தில் இருந்து வெளியேறவும் இல்லை, அதே சமயம் மரணத்தையும் நெருங்கவில்லை. சிகிச்சைகள் வேலை செய்ய கால அவகாசம் தேவை என பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர் கூறியுள்ளார். 88 வயதான போப்பாண்டவர் பிரான்சிஸ் பிப்ரவரி 14ஆம் தேதி கிளினிக்கில் அனுமதிக்கப்பட்டார்.
ஆரம்பத்தில் சுவாச குழாய் தொற்றுக்கான பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் பின்னர் சிடி ஸ்கேன் செய்த பிறகு அவருக்கு இரு நுரையீரல்களிலும் நிமோனியா இருப்பதை கண்டறிந்தனர். அர்ஜென்டினாவை சேர்ந்த பிரான்சிஸ் சுவாச நோய் தொற்றுகளால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடியவர். இளைஞனாக இருக்கும் போதே அவர் கடுமையான நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போப்பாண்டவர் பிரான்சிஸ் குணமடைய உலகம் முழுவதும் கத்தோலிக்க தேவாலயங்களில் பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன. ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1,00,000 வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.